மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதன் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். 5 to 7 வரை. எப்படிப்பட்ட 4வது வசனத்தை வாசி. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த பிள்ளை எந்த பிள்ளை? 2வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை 2வது வசனத்தை இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர் நடுவில் நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு சிறு பிள்ளைய ஆண்டவராகிய தேவன் பிடித்து மின்ன விட்டு சொன்ன கதையை இன்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு போதித்து தருகிறார். ஆமென் சொல்லலாமே. அப்போ நீயும் நானும் சீயோனுக்கு பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் சிறு பிள்ளையை போல் ஆக வேண்டும். சிறு பிள்ளையை போல் ஆகாம இச்சையிலையும் சிந்தனையிலும் பெருமையிலும் பணத்திலும் ஆடம்பரத்திலும் பொன்னிலும் மண்ணிலும் பெண்ணிலும் மயங்கி போய் விழுவோமானால் நிச்சயமா பரலோக வாசல் அடைபட்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு வந்தோன்னா அந்த பிள்ளைய கிட்டவருக்கு தடை செய்தார்கள். தடை செய்தது ஆண்டவர் கண்டு அவர்களை தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் இப்பேற்பட்டவர்கள் உடையது என்று சொல்லி அந்த பிள்ளைய முன்ன இழுத்து கிட்ட கொண்டு வந்து சொன்னாராம், ஒரு மனுஷன் இல்லைங்க ஒரு மனுஷி இந்த பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. ஆமென். களங்கம் இல்லாத ஞானப்பாலை பருகுகிற சிறு பிள்ளையை போல நீயும் நானும் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. வேணும்னா இந்த உலகத்துல கோடிகளை சம்பாதிக்கலாம், இந்த உலகத்துல பொன்னுகளை சம்பாதிக்கலாம், இந்த உலகத்துல மண்ணை சம்பாதிக்கலாம், இந்த உலகத்துல மனுஷனை சம்பாதிக்கலாம், இந்த உலகத்துல அதிகாரங்களை சம்பாதிக்கலாம். எதை சம்பாதித்தாலும் நீ சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது.